ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 53வது நாளுங்க. வாங்க நேராக ஆடு கட்டுற கடத்துக்கே போயிடலாம். கொஞ்சம் இருட்டாக தாங்க இருக்குது இன்றைக்கு. உட்காந்துருக்காங்க எல்லோரும், என்ன பண்ணலான்ட்டு. வாழை நல்லா திங்குங்களாங்க, எந்திரிக்கவே இல்லை. முடியல, அதால் நல்லா பொறுமையாக எழுந்திரிக்குது. முன்னாடி நேற்று காட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மடி கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்குங்க. காம்பும் கொஞ்சம் தடிச்சிருக்கு பாருங்க. காம்பு கொஞ்சம் நீண்டிருக்கு, அதோட பருமனும் கொஞ்சம் தடித்த மாதிரி கொஞ்சம் அதோட கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. வயிறு இறங்கியிருக்கு. பின்னாடி பகுதி போதுமான அளவுக்கு வந்துருச்சுங்க. பின்னாடி அதோட மடி போதுமான அளவுக்கு இருக்குது. இன்னும் காம்பு கொஞ்சம் நல்லாவே நீளணும், நல்லா நீண்டணும், கொஞ்சம் சொரப்புக்கு ரெடி ஆகணும். ஆனால் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடித்த மாதிரி இருக்குது. தடிச்சுன்னா கொஞ்சம் அது வீங்கினது டைப் ஷேப்புக்கு வருது. கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கீழே கொஞ்சம் சுரும்பி போன மாதிரி இருக்குது, மேலே இருக்கிறது கொஞ்சம் தடிமனாக இருக்குது. அந்த சைஸ்க்கு கீழேயும் கூட வரணுங்க. கொஞ்சம் நீளணும், இன்னும் கொஞ்சம் நீளணும். இது எப்போ நீளணும்னா முன்னாடி முன்பகுதி இது எப்படி உடம்புலேருந்து பிரிஞ்சு தொங்குதோ அது மாதிரி முன்பகுதியும் கொஞ்சம் இந்த இதுக்கு கீழே இருக்கிற பகுதி கொஞ்சம் பிரிஞ்சு தொங்கணும். இந்த மட்டத்துக்கு வரணும் அதோட இது. அப்போ தான் சரியாகும். அதோட அரவுறுப்பு நல்லாவே தளர்ந்த மாதிரி இருக்குங்க. குழி கூட நல்லா குழி விழுந்துருச்சு, பார்த்தா தெரியுது. நல்லாவே குழி விழுந்துருச்சு. சைடில் பார்க்கும்போது இப்போ கொஞ்சமாக தெரியுது. ஆனால் இன்னும் நல்லாவே தெரியணுங்க, கொஞ்சம் இறங்கணும். அப்போ தான் சொரப்புக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்ப்போம். அது திடீர்னு ஒரு நாள்லேயும் வந்துடுங்க, ஒரு 2 நாளும் ஆகும். அது மட்டும் கணிக்க முடியாது. ஏன்னா நாள் நெருங்குற போது மட்டும்தான் அது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி. நானும் தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வரேன். மறுபடியும் நாளைக்கு 54வது நாளில் பார்ப்போம். நானும் உங்களை போலவே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அது உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் 54வது நாளில் பார்ப்போம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. பை.